அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது பிராணாயாமம். பிராணனை கட்டுப்படுத்துறது தான் பிராணாயாமம். ஆசனங்கள்லாம் பயிற்சி பண்ண அப்புறம் பிராணாயாமம் பயிற்சி பண்ணணும். மனசை இயக்கிறது பிராணன். பிராணன் அடங்க மனமும் அடங்கும். பிராணன் மனசோட பொருந்தி அடங்கி இருந்ததுன்னா பிறப்பு இறப்பு கிடையாது. நம்மளுடைய உடம்பு காயகற்பமாகும். இது ஒரு யோகம். பிராணாயாமத்தை 5 வகையாக போகர் பிரித்து சொல்கிறாரு. பூரகம், கும்பகம், ரேசகம், உத்பீசம் அல்லது சௌபீசம் அப்படின்னு சொல்லலாம், நிர்பீசம். பிராணாயங்கள் பல வகைகள் உண்டு. ஒன்னொன்றுமே இந்த பூரகம், கும்பகம், ரேசம்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே தனித்தனி கணக்கில் மாத்திரை அளவில் பல வித்தியாசங்களோட பயன்படுத்துவாங்க. சரி, பூரகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றை உள்ளுக்குள்ள வாங்கிறது தான் பூரகம். கும்பகம் அப்படின்னா உள்ளுக்குள்ள வாங்கின காற்றை அங்கேயே நிறுத்தி வைக்கிறது தான் கும்பகம். ரேசகம் அப்படின்றது உள்ள இருக்கிற காற்றை மெதுவாக வெளியே விடுறது. எடுத்துக்காட்டுக்கு நம்ம நாடி சுத்தி பிராணாயாமம்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இடது நாசியில் உள்வாங்கி வலது நாசியில் விட்டு, வலது நாசியில் உள்வாங்கி இடது நாசியில் விடுவோம். இந்த மாதிரி ஒரு சுற்றை ஒரு பிராணாயாமம் சொல்லுவோம். இதையே ஒரு ஓமம் அல்லது வேள்வி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது உத்பீசம். பிராணாயாமத்தை பீஜ மந்திரங்களாக பயன்படுத்தி செய்கிறது தான் உத்பீசம். அதாவது பிராணாயாமத்தின் போது கிடைச்ச பிராணனை பிராணன்னா வாசி, சரிங்களா, பிராணனை ஐம்பூத பீஜ மந்திரங்களை பயன்படுத்தி அந்தந்த ஆதார சக்கரங்கள் மேலே ஊதி அவற்றை சக்தியூட்டுறது தான். இது சங்கற்ப பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூரகத்தில் போதும் சரி, ரேசகத்தின் போதும் சரி, உள்ளே இருக்கும்போதும் சரி, வெளியே விடும்போதும் சரி, அதற்கான பீஜ மந்திரங்களை சொல்லி உள்ளுக்குள்ளே சொல்லி வாசியை அந்தந்த ஆதார சக்கரங்கள் மீது ஊதணும். முதல்ல மூலாதாரத்தில் ஆரம்பித்து சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி அப்படியே மேலே ஏறி ஆக்னேய அடைஞ்சு அந்த பீஜத்தில் ஊதணும். இவ்வாறு 6 தலங்களிலும் ஊதி ஏறுவது ஒரு பிராணாயாமம். ஒரு முறை பிராணாயாமம் செஞ்சாலே, இந்த பிராணாயாமத்தை செஞ்சாலே அந்தனர் என்னும் சத்துவ குணமுடைய அறவோரை கொன்ற பாவமும் பெண்களை கொன்ற பாவமும் போகும் அப்படின்னு போகர் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிர்பீசம். இதில் மந்திரங்கள் ஜபிக்கப்படுவது கிடையாது. பூரித்தல் அப்படின்றது மெதுவாகவே நடக்கும். இதுக்கு பேர் விகற்ப பிராணாயாமம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, பிராணாயாமத்தோட நிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராணாயாமம் செய்யும்போது மாத்திரை அளவு ஏற ஏற உடம்பு வெப்பமடையும். அதனால் வியர்க்கும். அதே மாதிரி உடம்பு நடுங்கும். பசி அதிகமாக உண்டாகும். உடம்பு ரொம்ப இலகுவாக இருக்கும். உடம்பு மிகவும் பிரகாசமாகவும் இருக்கும். குண்டலினி மேலே ஏறும். தொலைதூரத்தில் உள்ளதை காணும் ஆற்றலும் கிடைக்கும். ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 மலங்களும் நீங்கும். செயலற்று போன நாடிகள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு நன்கு செயல்படும். 10 விதமான ஒலிகள் கேட்கும். எந்த மாதிரி அப்படின்னா, இதெல்லாம் தியானம் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே கேட்கும். மணி, கடல், யானை, புல்லாங்குழல், மேகம், வண்டு, தும்பி, சங்கு, பேரிகை, யாழ், இது போன்ற 10 விதமான ஒலிகள் இந்த பிராணாயாமம் பண்ணுறவங்களுக்கு வாய்க்கும். தீவினை நல்வினை எல்லாமே தீரும். நாடிகள் சுத்தியாகும். மதிய அமுது சுரந்து உடலுடன் கலக்கும். பிராணனை வசப்படுத்துறது. திருமந்திரம் 564வது பாடலில் என்ன சொல்லியிருக்கானா, ஐம்பொறி புலன்களுக்கு நாயகனான மனம் எனும் தலைமகன் ஏறும் ஒரு குதிரையே பிராணன். அதிலேறி அகண்ட மெய்ப்பொருளை பற்றிடும் மெய்யருக்கு பிராணன் வசப்படும். கண்ட பொய்ப்பொருளை பற்றிடும் பொய்யருக்கு அது வசப்படாது, கீழே தள்ளிவிடும். 565வது பாடலில் மனம் என்னும் சூரியன் ஏறும் பிராணன், அதாவது இடக்கலை, அபனன் பின்கலை என்ற 2 நல்ல குதிரைகள் உண்டு. குரு அருளால் அவற்றை வாரி பிடிக்க அது வசப்படும். பிராணாயாமமே பிராணனை வசப்படுத்தும் கருவியாகும். பிராணாயாமத்தின் பயன்கள். இதை பற்றி திருமூலர் அவருடைய பாடல்களில் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். 566வது பாடல். பறவையை விட அதிவேகத்துடன் செல்லும் பிராணகுதிரையை வசப்படுத்தி உணர்வடைந்தவர்களுக்கு கள் உண்ணாமலேயே உண்டதை போன்ற களிப்பை தரும். துள்ளி துள்ளி நடக்கும்படி உற்சாகத்தை தரும். சோம்பலை தவிர்க்கும். 567வது பாடலில் பிராணன் வேறு எங்கும் இடம் பெயராதபடி மனதோடு அடங்கியிருக்கும்படி செய்பவர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லை.
முறைப்படி பிராணன் செல்லும் நாசி முதலான மடைகள் மாறி மேலே செல்லும் பிராணன் கீழே செல் போன்ற நிலைகளில் பேச்சு அதிகம் இருக்கும். செயல் குறைந்துவிடும். இந்நிலை இல்லாதிருத்தல் பிறப்பு இறப்பு அறுக்கும். 569வது பாடல். வலியாகிய பிராணனை வாங்கி வசப்படுத்தி உடலுக்குள் அடக்கி வைத்து கொண்டால் முதுமை வந்தாலும் உடல் இளமையுடன் பளிங்கு போல காணப்படும். குருவருளால் இந்த வித்தையை கற்றுக்கொண்டவர்க்கு உடல் காற்றை விட மென்மையானதாக இருக்கும். 570. இடப்பக்க நாசி வழியே பூரகம் செய்ய உடலுக்கு அழிவில்லை. இதில் கும்பகம் அளவுப்படி செய்ய சங்கநாதம் ஏற்பட்டு மேன்மை உண்டாகும். 571. கும்பகத்தில் முறைப்படி காற்றாகிய பிராணனை பிடிக்கும் கணக்கை அறிந்தவர்களுக்கு மரணத்தை வெல்லும் வாய்ப்பு கிடைக்கும். 572. பூரகத்தின் போது காற்றை மேலேயுள்ள ஆக்னை, கீழேயுள்ள மூலாதாரம், நடுவிலுள்ள அநாதகம் ஆகியவற்றில் செலுத்தி வயிற்றிலுள்ள மணிப்பூரகத்தில் கும்பித்து கிடைக்கும் பிராணன் என்ற வாசியை ரேசகத்தின் போது உடலில் உட்படுத்தி கொண்டால் இறையொருள் பெறலாம். உடல் விஷமாகாது. 574. உடல் இலக்கம் கொண்டு தளராதபடி ரேசித்து 12 நாடிகளும் பிராணனை அதாவது வாசியை பெற்று பூரித்து புஷ்டியாகும்படி பிராணன் அபானன் என்ற இரு வாயுக்களையும் கும்பித்து நிரப்பி நட்டமாய் நிமித்து இருக்க யமனால் உண்டாகும் மரணம் வருவதில்லை. 575. காற்றை பிராணாயாமம் நெறிப்பட உள்ளே செலுத்தி தூய்மையுடைய பிராணனாகிய வாசியாகிய பிராணனாக மாற்றி உடலுக்கு கொடுத்தால் உடல் உறுப்புகள் சிவக்கும், மயிர்கள் கருக்கும், சீவன் என்ற சிவன் உடலை விட்டு நீங்காமல் இருக்கும். 577. 12 விரலளவு செயற்படும் பிராணனான கதிரவனுக்கு இரவு பகல் உண்டு. கீழே செல்லும் பிராணனை மேலே செல்ல வைத்து ஆன்மா அறியும்படி செய்தால் பிராண கதிரவன் எப்பொழுதும் ஒளி வீசுவான். இரவு பகல் இல்லாத துரிய புவியில் சாதகர் இருப்பர். பிராணாயாமம் பழகியவர்களுக்கு ஒரு நாளைக்கு செய்யப்படும் 21,600 சுவாசமும் 3க்கு 3 பங்கு பயனுள்ளதாக மாறும். சுவாசக்குழாயில் தங்கி வீணாகும் 7,200 சுவாசமும் அந்த 3ல் 1 பங்கும் காற்று பரிமாற்றத்தால் பங்கெடுக்கும் 14,400 சுவாசத்துடன் அந்த 3ல் 2 பங்கு இணைந்து முழுமையான பலனை கொடுக்கும். இதனால் வாசியின் உற்பத்தி பெருகும். வர்ம தலங்கள் உணர்வுடன் செயலாற்றும். ஆரோக்கியம் பெருகும். நன்றி.